وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الحليم الحكيم. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பெரும் ஆசையின் வெளிப்பாடாகத்தான் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இங்கே பதிவு செய்ய இருக்கின்ற அந்த செய்தி என்னவென்று சொன்னால், மகத்தான வெற்றி யாருக்கு? பொதுவாக வெற்றியை விரும்பக்கூடாத விஷயமாக அல்லாஹ் ஆக்கிவிடவில்லை. உலகத்திலும் நீங்கள் வெற்றியை கேளுங்கள், வெறும் உலகத்தில் மட்டும் வெற்றியை கேட்டுவிட்டு நிறுத்தி விடாதீர்கள், மறுமையிலும் வெற்றி கேளுங்கள். அப்ப வெற்றியை அடைய வேண்டும் என்பதனாக எல்லா உள்ளங்களும் ஆசைப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. எவ்வளவு வயதை நாம் கடந்திருந்தாலும் ஒரு சின்னஞ்சிறிய போட்டிகள் நடத்தினால் கூட அதில் நாம் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைப்போம். சாதாரணமாக நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில், நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏதேனும் சின்னஞ்சிறு விளையாட்டுகள் விளையாட்டினால் கூட அதில் ஒரு போட்டியாளனாக நாம் மாறி அதில் ஜெயிக்கிறதான் நினைப்போம். அப்ப வெற்றியே வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் பெரிய ஆவல் இருக்கிறது. அதனால்தான் பல்வேறு களங்களில் நாம் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி நடந்தால் அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் அவருக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய செயலும் செய்வோம். இதோ இப்பொழுது 12ஆம் வகுப்புடைய பொதுத் தேர்வுகள் எல்லாம் ஆரம்பமாகிவிட்டது. அதில் யாரும் தோல்வியை தள்ள வேண்டும் என்று பிள்ளைகளை சொல்வோமா? பரீட்சை போய் எழுது, பாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை சொல்லுவோமா? ஆர்வம் ஊட்டுவோம். எப்படியாவது இது என்னன்னு, இது ஒரு பொது தேர்வாக இருக்கிறது, நீ இதில் வெற்றி பெற்றாக வேண்டும். எல்லா வகையிலையும் பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டுவோம். ஆனால் அந்த ஆர்வம், அந்த வெற்றியை நோக்கிய ஆர்வம் என்பது மன அழுத்தத்தை ஏற்படக்கூடியதாக மாறிவிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். பரீட்சையிலே வெற்றி பெற வேண்டும், அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அது போனால் வாழ்க்கையே போய்விட்டது என்பது போல பிள்ளைகளுடைய மனநிலையை நாம் உருவாக்கிவிடக்கூடாது. சதா சர்வகாலம் கேம்ல விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு மகனை பரீட்சையின் போது மட்டும் நீ படித்து விட்டு பாஸ் ஆகுன்னு சொன்னா அது நடக்குமா? எல்லா காலம் போன் கையா இருக்கிறான், கேமா இருக்கிறான், கேம்ல விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்ப நாம் பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டும். வெற்றி வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக ஒரு சாதாரண ஒரு பரீட்சையில் பிள்ளை பாஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவன் அதற்காக தயாரிப்பு செய்திருக்கிறானா? அந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் உழைத்திருக்கிறானா? அதற்கான காரணங்களை அவனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறோமா? எந்த பிள்ளையும் நாம் என்ன பண்றதில்லை, ஃபஜ்ரில் எழுப்பி அவனை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வைப்பதில்லை. காலையில் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது அவன் படிப்பு புத்தகத்தை படித்திருந்தான் சொன்னால் அவனுடைய மனப்பாட சக்தி அதிகரித்து இருக்கும். ஏன்? ஃபஜ்ருடைய அந்த நேரத்தில் தான் மற்ற மார்க்கத்தெல்லாம் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அது நேரத்தையே என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்பெசிபிக் நேரம். காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எல்லாம் வெகுவாக மரங்கள் இழுத்துக்கொண்டு ஆக்சிஜனை அதிகமாக வெளியிடுகின்ற நேரம் அந்த நேரம் 4 to 6. அதுதானே ஃபஜ்ர் டைம் வருது. அப்ப அந்த மணித்தியாலத்தில் யார் அழகான முறையில் மனப்பாடம் செய்கிறார்களோ, படிக்கிறார்களோ, அவர்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கிறது, அவர்கள் பரீட்சையில் வெற்றி பெறுவது எளிதாகிறது. நாம் ஒரு காலம் பிள்ளைகளை ஃபஜ்ருக்கு எழுப்பி விடுவதில்லை. மார்க்கத்தினுடைய பிள்ளைகள் தயார் செய்யும் பொழுது அவர்கள் இந்த பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். நாம் தயாரிப்பு செய்யாமல் வெற்றியை மட்டும் எதிர்பார்த்தால் அது நடக்காது. இன்னும் கொஞ்ச காலத்தில் இதுமாரி மனப்பாடம் பண்ணுகின்ற பரீட்சை முறையெல்லாம் வேண்டாம்,
அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்ற நிலைமைக்கு கல்வி துறையே வந்துவிட்டது. ஓபன் புக் எக்ஸாம் என்று கொண்டு வர போகிறார். புத்தகத்தை திறந்து வைத்து நீங்க எக்ஸாம் எழுதலாம். உங்களுடைய செயல் திட்டம், உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சிபிஎஸ்இ போன்ற பாட புத்தகங்கள் வர இருக்கிறது. இது ஒரு தகவலாக இருக்கின்ற நிலையில் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம். உலகத்தில் உள்ள வெற்றிக்கே இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு சொன்னால் மறுமையுடைய வெற்றிக்கு அதிலும் அல்லாஹ் ஒரு இடத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறான், தாலிகல் ஃபௌசுல் கபீர், இதுதான் மகத்தான வெற்றி என்று பேசுகிறான். யாரை நோக்கி பேசுகிறான்? யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்? ஒரு நபரை அல்ல, இரண்டு நபரை இல்ல, பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொண்ட கூட்டத்தை பற்றி பேசுகிறான். இதோ இவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் மகத்தான வெற்றி பெற்றவர்கள். ஒரு மூமின்களுடைய கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சிலாகித்து திருமறையில பேசுகிறான். தாலிகல் ஃபௌசுல் கபீர், கபீர் என்று சொன்னால் மகத்தானது என்றது. இதனை இஸ்லாமிய வரலாற்றுகளிலும் நாம் தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். அந்த வரலாற்றில் ஏற்படுகின்ற போராட்டங்கள், போர்கள் அத்தனையுமே ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போராட்டமாக இருந்திருக்கும். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போராட்டமாகத்தான் எல்லா காலங்களிலும் இருந்திருக்கும். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் சரிதான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரிதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எடுத்து பார்த்தாலும் சரிதான், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எடுத்து பார்த்தாலும் ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போராட்டம். இந்த போராட்டத்தில் அல்லாஹ் பல முடிவுகளை அறிவித்திருக்கிறான். ஒரு முடிவு, ரெண்டு, அல்லாஹ்வுடைய முடிவு இருக்கே, அந்த ஃபைனல் டிசிஷன் இருக்கே, அது பலவாறு அமைந்திருக்கிறது. எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய முடிவு இருக்கிறது? எல்லோருக்கும் வெற்றியை தந்து விட்டானா? ஒரு மூமின்கள் கூட்டத்தை ஒரு நபி வழிநடத்துவார். அவர் வழிநடத்திக் கொண்டிருக்கும் போது அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுவார். அந்த இறைமறுப்பாளர்கள் மறுத்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் அதனுடைய முடிவு, ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போராட்டத்தினுடைய முடிவை அல்லாஹ் எவ்வாறு வைத்திருப்பார் என்று சொன்னால், மூமின்களை காப்பாற்றி எடுத்துவிட்டு அந்த பாத்திலில் இருந்த இறைமறுப்பாளர்களை அல்லாஹ் அழித்து விட்ட வரலாறை பார்க்கிறோம். ஆது சமூக கூட்டத்தை அல்லாஹ் அழித்ததாக திருமறை குர்ஆனில் பேசுகிறானே, ஃபிரௌனுடைய கூட்டத்தை கடலிலே மூழ்கடித்தானே. அப்ப மூமின்களை பாதுகாத்துக் கொண்டு பாத்திலில் உள்ள இறைமறுப்பாளர்களை அல்லாஹ் அழித்து விடுவது என்பது அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அப்படி ஒரு முடிவு இருக்கிறது. இன்னொரு முடிவு எப்படி? நபி இருப்பார், நபி இருக்கின்ற சமயத்தில் ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்தினுடைய இறுதி முடிவை இவர்களை அழிப்பது மட்டுமல்லாமல் அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக மூமின்களை இன்னொரு பகுதியில் சென்று அல்லாஹ் பாதுகாத்து அவர்களை வாழ வைத்து அதன் மூலம் மார்க்கத்தை வெளிப்படுத்துவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை நடக்கிற காசா, ஜெருசலம் நடக்குது, அதே அல்லாஹ் என்ன பண்ணான்? வெற்றிக்குரிய வாக்காக தந்தான். இப்படியும் அல்லாஹ், இது ஒரு பாதி வெற்றி. ஒரு பக்கம் கூட்டம் அழிக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுகிறது? ஜெருசலம் கைப்பற்றப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படியும் அல்லாஹ் வெற்றியை தருவான். இன்னொரு வெற்றி இருக்கிறது, பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த வெற்றி. எப்படிப்பட்ட வெற்றி? அவர்கள் மூமின்களுடைய கூட்டத்துடன் பயணித்தார்கள். பெருங்கொண்ட மூமின்களில் சகாபாக்களில் லட்சக்கணக்கில் உருவாக்கினார்கள். ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார்கள். உலகம் முழுமையும் கிட்டத்தட்ட 60-70% நிலப்பரப்புகளை இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த மகத்தான ஒரு வெற்றியையும் அல்லாஹ் கொடுத்தான். இப்படியும் ஒரு வெற்றி. இது 3 வகையான வெற்றியை பார்த்திருக்கிறோம். இன்னொரு வெற்றியை அல்லாஹ் பேசுகிறான். அது என்ன மாதிரியான வெற்றி? அந்த வெற்றி எப்படி தெரியுங்களா? அதில் மூமின்கள் பாதுகாக்கப்பட மாட்டார்கள், மூமின்கள் கொல்லப்படுவார்கள். இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு, நிலம் கொடுக்கப்பட்டு, ஆட்சி கொடுக்கப்பட்டு, இப்படியான வெற்றிகள் உள்ள வரலாறும் இருக்கிறது. இந்த வரலாறு அல்லாஹ் பேசுகிறான். இந்த வரலாறு இதுவும் வெற்றிதான். ஆனால் உலகத்தில் பார்க்கும் பொழுது மூமின்கள் எல்லாம் கொல்லப்பட்டு இருப்பார்கள், காபிர்கள் இறைமறுப்பாளர்கள் எல்லாம் உயிரோடு இருப்பார்கள். அவர்களுக்கு வெற்றியை தருவது போல தந்துவிட்டு அல்லாஹ் இங்க மூமின்களுக்கு வெற்றி தருவான். இதுதான் அல்லாஹ் பேசுகிறான். தாலிகல் ஃபௌசுல் கபீர், இதுதான் மகத்தான வெற்றி. அண்ணா பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திற்கு முன்னால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பின்னால் இடைப்பட்ட ஒரு வரலாறை இஸ்லாம் பேசுகிறது. இன்றைய காலத்தில் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். வெற்றி என்று சொன்னால் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டால் அது மற்றும் வெற்றி அல்ல, மூமின்கள் கொல்லப்பட்டாலும் வெற்றிதான். எப்படி? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலத்திற்கு பின்னால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் ஒரு நடந்த சம்பவத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் புரூஜ் என்ற அத்தியாயத்திலே சொல்லித் தருகிறான். வஸ்ஸமாஇ இதாத்தில் புரூஜ், கிரகங்கள் மீது சத்தியமாக. கிரகங்கள் அப்ப வானத்தில் சுத்துகிற கிரகங்கள், அந்த கிரகங்களின் மீது சத்தியமாக. வல் யௌமில் மவ்ஊத் வ ஷாஹிதின் வ மஷ்ஹூத், குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத், அந்த நெருப்பு குண்டத்திலும் வீசப்பட்டார்களே அவர்கள் மீது சத்தியமாக. இந்த அத்தியாயத்தை அப்படியே சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஒரு ஹதீஸ் அழகாக இதற்கு ஒரு பொழிப்புரையை விரிவுரையை தருகிறது. இந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, த பாய் வெர்சஸ் கிங், ஒரு பையன் அவனுக்கு எதிரான அரசன் என்று இந்த செய்தியை கொண்டு வருவாங்க. நடந்த சம்பவம், ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருக்கிறான். எப்படிப்பட்ட அரசன்? எப்படி நம்ரூத் இருந்தானோ, எப்படி ஃபிரௌன் இருந்தானோ. நம்ரூத்துக்கு ஃபிரௌனுக்கு என்ன? இரண்டு பேருமே தன்னை கடவுள் என்று அறிவித்துக் கொண்டவர்கள். ரஃபீக்கு அகலா, நான் தான் உயர்வான கடவுள் என்று ஃபிரௌன் பேசினான். அதனால தான் ஹாமான்லாம் கூப்பிட்டு சொன்னா, மூசாவுடைய இறைவனை பார்க்கணும், நீ மேல மேல பில்டிங்கை எழுப்புன்னா. உயர்ந்த செங்கலை சுட்டு உயர்ந்த கட்டடங்களை கட்டு, அதன் மீறி ஏறின மூசாவுடைய இறைவன் பார்க்கிறேன். அப்ப தன்னை கடவுளாக அறிவித்துக் கொண்ட மன்னர்கள் பட்டியல இந்த மன்னனும் வருகிறான். இவனிடம் ஒரு ஆலோசகர் இருக்கிறான். இறை மறுப்பாளர்கள், தன்னை கடவுளாக அறிவித்துக் கொண்டவன் பாத்தில தானே இருப்பான். அதனுடைய உச்ச என்ன தெரியுங்களா? கிரகங்களை பற்றிய அறிவை கொஞ்சம் தெரிந்து கொண்டு அதன் மூலம் காலங்களை கணக்கிடுவது. அப்ப அவனுடைய அரசவையில் இருந்த ஒரு மந்திரி என்ன பண்றான்? ஒரு மந்திரவாதி கிரகங்களை எல்லாம் பார்த்து குறி சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு வயசாகுது. அவன் வயசானவன் அவன் என்ன பண்றான்? மன்னன்ட்ட, இவ்வளவு நாள் நான் குறி சொல்லிட்டு இருந்தேன், அதனால்தான் உன்னுடைய ஆட்சி செழிப்பாக இருக்கிறது, நான் இறந்து போய்விட்டால் உனக்கு குறி சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? எனவே ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்து கொடு, அவன் சிறுவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு இந்த செய்தியை இல்மை நான் கற்றுத் தருகிறேன். அப்ப அரசு அந்த ஊரெல்லாம் தேடுறான். நன்கு அறிவார்ந்த ஒரு சிறுவனை தேர்ந்தெடுக்கிறான். அந்த திருவனை தேர்ந்தெடுத்து அவன் அந்த மந்திரவாதியிடம் கொடுத்து, நீ இவனுக்கு ட்ரெயின் பண்ணு, நீ இறந்து போய்விட்டா இவன் எனக்கு என்ன பண்ணுவான்? குறி சொல்லுவான். அப்ப இந்த விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக அந்த மந்திரவாதியிடம் அந்த சிறுவன் செல்கிறான். செல்கின்ற வழியில் ஏதோ ஒரு இடத்துக்கு காட்டுக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு மடத்திலேயோ ஏதோ கத்துக்க அவன் செல்லும் பொழுது இடையில் ஒரு மனிதரை சந்திக்கிறான். அந்த மனிதர் யார்? தௌஹீதை பேசக்கூடிய, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சன்னியாசியை சந்திக்கிறான், பாதிரியாரை சந்திக்கிறான். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலத்துக்கு பிறகு நடக்குது. இஸ்லாத்தை, ஈசா நபியை தூதராக ஏற்றுக்கொண்ட, இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட, அதை பரப்புகின்ற ஒரு தாயாக இருக்கக்கூடிய, ஒரு பாதிரியாராக இருக்கக்கூடிய ஒரு ஆளை சந்திக்கிறான். அவர் இஸ்லாத்தை சொல்றாரு, நீ இப்படி போறதெல்லாம் தப்புப்பா, இந்த மாதிரி விஷயம்லாம் இஸ்லாத்துல இல்லை, இது பாத்திலு, இது அல்லாஹ் வெறுக்கக்கூடியது என்றெல்லாம் அவனுக்கு தாவா செய்கிறார். அவன் அதையும் ஒரு காதல வாங்கிக்கிறான், இதையும் போய் கத்துக்கிட்டு வரான். இப்படியே காலம் செல்கிறது. ஒரு தடவை என்ன நடக்குதுன்னா, அவர் ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகம் என்ன பண்ணுகிறது வந்து அந்த ஊர்ல சில சேட்டைகளை செய்கிறது. இன்னைக்கு ஊருக்குள்ள கரடி வந்துருச்சு, புலி வந்துருச்சு சொல்றானா இல்லையா? அப்ப ஊருக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு மிருகம் வந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ணுது. அங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்க, அந்த மிருகத்தை அடிக்கிறாங்க, கல்லால் எறிகிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. அது தொடர்ந்து அந்த தொல்லை தந்து கொண்டே இருக்கிறது. இந்த பையன் என்ன பண்றான், ஒரு நாள் அந்த சண்டைகளை கடந்து செல்லும் பொழுது, இது போன்ற அந்த மிருகத்தினுடைய அந்த தொந்தரவு இருக்கும் பொழுது இவனுக்கு ஒரு ஐடியா ஏற்படுது. நாம் என்ன பண்ணுவோம், இந்த மந்திரவாதியுடைய மந்திரத்தை யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருப்பான்ல, அந்த மந்திரத்தின் மூலமாக இந்த மிருகத்தை நாம் வீழ்த்தி விட்டால் அந்த மந்திரவாதி சொல்வதுதான் சரி. இல்லை, இன்னொரு மனிதர் இருந்தாரு, அல்லாஹ் தான் இறைவன், இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் மேலங்க வேண்டும் பேசினாரே, அந்த மனிதர் சொல்வது போல அல்லாஹ்வின் பெயரால் நாம் இதை சொல்லி இதை விரட்டி விட்டால் அப்பொழுது அந்த மார்க்கம் சரி என்று நாம் நினைத்துக் கொள்வோம். இவனுக்குள்ள ஒரு கன்ஃபியூஸ், தான் தனக்கு ஒரு தேடல் இருக்கும்ல, அதுவும் அறிவார்ந்த சிறுவன் தானே. அப்ப அந்த மந்திரவாதியினுடைய மந்திரத்தை சொல்லி கல்லை வீசுகிறான். அந்த மிருகம் அங்கிருந்து செல்லவில்லை. அப்ப அடுத்து செகண்ட் ஆப்ஷனாக என்ன பண்றான், வேறு கல்லை எடுக்கிறான். அந்த அந்த சன்னியாசி அவர் சொல்வது சரியாக இருந்தால், யா அல்லாஹ், நான் உன்னுடைய பெயரால் இந்த கல்லை வீசுகிறேன் என்று கல்லை வீசுகிறான். அந்த மிருகம் சாகடிக்கப்படுகிறது. இது ஊரெல்லாம் பார்க்குது. இது ஒரு பொது இடத்துல நடக்குது. இது ஊரெல்லாம் பார்க்கிறது.
இவனுக்கு உள்ளத்துல இஸ்லாத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வந்து விடுகிறது. கண்டிப்பாக அல்லாஹ்வை பற்றி இந்த மனிதன் சொல்வதுதான் உத்தமமான செய்தி என்று அவன் முடிவுக்கு வருகிறான். அந்த செய்தியை போய் அவர்கிட்ட சொல்றான். நீங்க ஒரு நாள் சொன்னீங்க, தாவா பண்ணீங்க, நான் இந்த மந்திரவாதத்தை போய் மந்திரம் கத்துறேன், ஆனா அது உண்மை இல்லை, அது பாத்தில் என்பதும் இது ஹக்கு என்பதும் நான் புரிந்து கொண்டேன், நான் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று இஸ்லாத்தை தழுவுகிறான். அப்பொழுது அவர் சொல்கிறார், உனக்கு அல்லாஹ் சில விஷயங்களை கொடுத்து விட்டான், எனவே அல்லாஹ் அதன் மூலம் உன்னை சோதிக்கவும் செய்வான். ஆனால் நீ ஒரு காலம் இஸ்லாத்தை விட்டு விடாதே, உறுதியை இழந்து விடாதே, என்னை பற்றி செய்தியை அறிவித்து விடாதே. திரும்ப அந்த பையன் வழக்கம் போல அந்த மந்திரிகிட்ட அந்த மந்திரவாதிட்ட போறான். இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் இந்த பையனிடத்தில் அந்த அரசனுடைய மிக நெருங்கிய உறவினனாகவும் மந்திரியாகவும் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன பண்றாரு, அவருடைய நோய்க்கு நிவாரணம் கேட்கிறார். நீ மந்திரம்லாம் கத்துக்கிறீங்களப்பா, இவன் இஸ்லாத்துல இருக்க அவருக்கு தெரியல, நீ மந்திரம் கத்துக்கிற, உன் மந்திரத்தின் அடிப்படையில் உன்னுடைய சூரியத்தின் அடிப்படையில் என்ன பண்ணு, என்னை சரி பண்ணு. அப்ப அந்த சிறுவன் சொல்லுகிறான், என்கிட்ட மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, அதெல்லாம் போய் ஏதோ அரச சொல்றான், நான் போயிட்டு இருக்கேன். உண்மையிலே உங்களுக்கு சரியாக வேண்டும் சொன்னால் நான் ஒரு சொல்லை சொல்லுகிறேன், லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வேன், அல்லாஹ் உங்கள் நோயினை நீக்கி விடுவான். அவருக்கு ஆச்சரியமா இருக்குது, அரசன் தானே கடவுள், நான் வேறு நெருங்கிய உறவினர், நெருக்கமான இடத்துல இருக்கிறேன், இதுதான் உண்மை, இதுதான் ஹக்கு. உடனே அவர் தன்னுடைய நோய் நீங்க வேண்டும் என்பதற்காக, நீ சொல்வது உண்மையாக இருந்தால் என்னுடைய நோயை நீக்கி நான் ஒத்துக்கொள்கிறேன். அல்லாஹ்விடத்தில் அந்த பையன் அந்த சிறுவன் துவா செய்கிறான், அவருடைய நோய் நீக்கப்படுகிறது, அவரும் இஸ்லாத்துக்கு வருகிறார். இஸ்லாத்துக்கு வந்தவுடன் அவருடைய நோய் சரியான நிலையை அரசன் பார்த்துவிட்டு அப்பொழுதுதான் விசாரிக்க தொடங்கிறான், உனக்கு எப்படி இந்த நோய் சரியானது? நான் சொல்லுகிறான், உன்னையும் என்னையும் படைத்த ஏகனாகிய அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கு நிவாரணம் கொடுத்தான். அப்பொழுதுதான் ஒன்றின் பின் ஒன்றாக விசாரிக்கப்படுகிறது. அந்த சிறுவன் கொண்டு வரப்படுகிறான். அந்த சிறுவனிடத்திலே அரசன் கேட்கிறான், நான் ஒருவன் அரசனாக இருக்கும் பொழுது, நான் ஒரு மன்னனாக இருக்கும் பொழுது, நான் ஒரு கடவுளாக இருக்கும் பொழுது நீ யாரை கடவுளாக தேர்ந்தெடுப்ப? அப்ப அந்த சிறுவன் அவரை பற்றி செய்தியை சொல்கிறான். அடி தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் சொல்ல வேண்டிய சிலையிலே சொல்லப்படுகிறான். அந்த சன்னியாசியும் கொண்டு வரப்படுகிறார். இந்த 3 பேரும் வைத்துட்டு கேட்கிறான், நீங்கள் ஒத்துக்கொள்கிறீரா இல்லையா, நான் தான் இறைவன்? அதில் அத்தனை பேருமே மறுக்கிறார்கள், 3 பேருமே மறுக்கிறார்கள். நாங்கள் இஸ்லாத்தை வாழ்க்கை நிறையாக ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அங்கே அந்த மந்திரி கொல்லப்படுகிறார். ஏற்கனவே சொல்லாதுன்னு சொன்னாரு, நமக்கு ஒரு எண்ணம் வரும், தாவா பண்றாரு, அப்புறம் அரசன் போய் போல்டா போய் சொல்ல வேண்டியதானே, ஏன் அந்த சிறுவன் சொல்லாதுன்னு சொன்னாரு? அவர் சொல்லாதுன்னு சொன்னதற்கான காரணம், தாவாவை எப்படியாவது மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அரசனுக்கு பயந்து அல்ல. ஏன்? அவருடைய முடிவு அதைத்தான் காட்டுகிறது. அவர்கிட்ட கேட்கிறான் அரசன், அங்க சொல்லாதுன்னு சொன்னவர் என்ன சொல்லிக்கணும்? சரிங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன், என்னை விட்டுருங்க, போயிடலாம் சொல்லிருக்கலாம்ல. அவர் சொல்லுகிறார், இல்லை, நீ கடவுள் இல்லை. அவன் அந்த மனிதரை 2 கூறாக பிளந்து போடுகிறான். ரம்பத்தா உச்சந்தலையில் ரம்பத்தை வைத்து அந்த மனிதரை 2 கூறாக பிளந்து போட்டான். அவர் ஷஹீதாகிறார். இவர் கொல்லப்படுகிறார். மீண்டும் இந்த சிறுவனை அல்லாஹ் அந்த மன்னன் என்ன செய்கிறான்? இவனை கொண்டு போய் பெரும் மலையில் இருந்து தள்ளி விடுங்கள். ஒரு சிப்பாய்கள் கூட்டம் அழைத்து போகிறார்கள். மலையிலிருந்து தள்ளி விடுவதற்கான எல்லா முயற்சி செய்கிறார்கள். அந்த சிறுவன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறான். தள்ளிவிட போனவர்கள் எல்லாம் மலையில் இருந்து விழுந்தார்கள். திரும்ப ரிட்டர்ன் நிற்கிறான் மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம். உன்னை கொல்வதற்கு ஆள் அனுப்பினேன், அவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டபோது, இப்பொழுதும் சொல்கிறேன், நீ எனக்கு கடவுள் இல்லை, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் இறைவன், அவன் அவர்களை தள்ளிவிட்டு விட்டான். இவன் நம்பல, மறுபடியும் கடல்ல கொண்டு போய் தள்ளுங்கிறான். கடலுக்கு அழைத்து ஒரு கூட்டம் போகிறது. கடலிலே அந்த தள்ளப்பட்ட மக்கள் எல்லாம், கொண்டு போய்ப்பட்ட மக்கள் எல்லாம் தள்ளப்படுகிறார்கள். இவன் மீண்டும் வருகிறான். ஒரு கட்டத்தில் இந்த சிறுவன் சொல்லி தருகிறான், நீ என்னை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன், நான் ஒரு செய்தியை சொல்றேன், நான் சொல்லுவதாக நீ செய்தால் ஏன் ஊரெல்லாம் செய்தி பரவிடுச்சு. அரசனால் இந்த சிறுவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த சிறுவனிடம் பெரிய சக்தி இருக்கிறது, இவன் பெரிய மந்திரவாதி என்றெல்லாம் ஊர் நம்பிக்கொண்டிருக்கிறது. இவர் இஸ்லாத்தை சொல்றான்னு தெரியாது, மந்திரவாதி, பெரிய மந்திரத்தை கத்துக்கிட்டா அரசனால ஒன்றும் பண்ண முடியல.
ஒரு கட்டத்தில் அந்த சிறுவன் சொல்லி தருகிறான், ஊர் உள்ள அத்தனை மக்களையும் கூட்டு, எல்லா மக்களையும் கூட்டு, எல்லா மக்களையும் திரட்டுகின்ற இடத்தில் என்னை ஒரு மரத்திலே கட்டி வை, உன்னுடைய அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடு, அல்லாஹ்வின் பெயரால் நான் இந்த அம்பை விடுகிறேன் என்று நீ சொல், அந்த அம்பு என் மீது பாய்ந்தால் நான் மரணித்து விடுவேன். இவன் என்ன பண்றான், வேற வழி இல்லை, இவனை கொன்றால் தான் இந்த பிரச்சனை ஓயும் என்பதற்காக அந்த மன்னன் ஒட்டுமொத்த ஊர் உள்ள எல்லா மக்களையும் கொள்கிறான். கூப்பிட்டு மிகப்பெரிய அளவுல மக்களை திரட்டி இந்த சிறுவனை அங்கே கட்டி வைக்கிறான். கட்டி வைத்து விட்டு அம்பு விடுறான், அல்லாஹ்வின் பெயரால் என்று சொல்லவில்லை. எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு கர்வம் இருக்குல்ல, சிறுக்கு இருக்குல்ல, பெருமை இருக்கும்ல. இவன் என்ன சொல்றது, நம்ம அம்பு விடுவான், செத்து போயிட்டான வேலை முடிஞ்சிச்சு. அம்பு முதலில் அம்பு விடுகிறான், அந்த அம்பு பாய்கிறது, அந்த சிறுவன் மீது படுகிறது, ஆனால் மரணிக்கவில்லை. மறுபடியும் அம்பு விடுகிறான், அந்த அம்பு எல்லா மக்களுக்கு முன்னால் சிறுவன் மீது பாய்கிறது, இரண்டாவது முறையும் அந்த சிறுவன் மரணிக்கவில்லை. அப்ப இந்த மன்னன் நினைக்கிட்டான், இனி வேலை இல்லை, இப்படியே நம்ம ஒவ்வொரு முறை ஃபெயில் ஆகிட்டே இருந்தோம்னா இந்த மக்கள் எல்லாம் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நாம் மன்னராக இருக்க முடியாது என்று அவன் நினைத்து, சரி அவன் சொன்னது போல சொல்லிவிடுவோம், அல்லாஹ்வின் பெயரால் இந்த அம்பை விடுகிறேன் என்று அம்பை விடுகிறான். அந்த அம்பு அவன் நெஞ்சி கூட்டிலே பாய்கிறது, அந்த இடத்திலே அந்த சிறுவன் மரணிக்கிறான். இந்த சிறுவன் ஷஹீத். ஒரு அறிவார்ந்த சிறுவன் தன்னுடைய தாவாவை தன்னுடைய மரணத்தின் மூலம் எப்படி மாற்றிவிட்டான் என்று சொன்னால், கூடியிருந்த கிட்டத்தட்ட வரலாற்றின் அடிப்படையில் 70,000 பேர், ஒரு ஆள் ரெண்டாளுங்க, 70,000 பேர் வரலாற்றின் அடிப்படையில், வரலாற்று கருத்தின் அடிப்படையில் அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்ட மக்கள் 70,000 பேர் சுற்றி நிற்கிறார்கள். அந்த மக்கள் அத்தனை பேரும் சொல்கிறார்கள், இந்த சிறுவன் எந்த இறைவனை வணங்கினானோ அந்த இறைவன் தான் உண்மையான இறைவன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முழங்குகிறார்கள். அத்தனை மக்களுமே இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். எது நடக்கக்கூடாதுன்னு பயந்தானோ அது நடந்தது. அந்த மன்னன் செய்வதறியாது திகைத்து போகிறான். அப்போ அவன் முடிவெடுக்கிறான், மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை மூட்டுகிறான். அதைத்தான் அல்லாஹ் சூரத்துல் புரூஜ் சொல்றான், வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத். அது மூட்டப்பட்ட நெருப்பு குண்டம். குத்தில் அஸ்ஹாபுல் உக்தூத் அந்நாரி தாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குஹூத் வஹும் அலாமா யஃபலூன பில் முஃமினீன ஷுஹூத். அதில் மூமின்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். அதை சுற்றி அந்த சிப்பாய்கள் எல்லாம் அமர்ந்து வேடிக்கை பார்த்தார்களே. இங்க மூமின்கள் 70,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 70,000 பேரை விட அந்த நாட்டில் உள்ள சிப்பாய்கள் ராணுவம் கம்மியா இருந்திருக்குமா, கூட இருந்திருக்குமா? ஒரு நெருப்பு குண்டத்தை சுத்தி எத்தனை பேர், 100 பேர் உட்கார்ந்துருப்பானா, ஒரு 2,000 பேர் உட்கார்ந்துருப்பானா? ஆனா அல்லாஹ் என்ன பண்ணா, உலகத்தின் பார்வையில் அவர்கள் கொல்லப்பட்டு இருக்க கூடாது, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிருக்கணும், மலக்குமார்களை இறக்கி இங்க உள்ள மன்னனை எல்லாம் அழித்து விட்டு, எப்படி பத்ர் யுத்த களத்தில் எதிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டார்களோ அது போலவா நடந்திருக்க வேண்டும். ஆனால் இங்க முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள், மூமின்கள் கொல்லப்படுகிறார்கள். அவன் டெஸ்ட் வைக்கிறான், இதுல யாரெல்லாம் என்ன இறைவன் என்று சொல்லவில்லையோ அத்தனை பேரும் போய் குதிங்க. ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்களும் பெண்களும் அந்த நெருப்பு குண்டத்திலே போய் வீழ்கிறார்கள். அதிலே ஒரு பெண் வருகிறார், தன் கை குழந்தையோடு, தான் பெற்றெடுத்த குழந்தையோடு, பாலருந்தும் குழந்தையோடு ஒரு பெண் வருகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண் நெருப்பு குண்டத்தில் குதிப்பதற்கு முன்னால் அவள் பிள்ளையின் மீது கொண்டுள்ள பாசம் அவளை தடுக்கிறது. ஒரு கணம் அப்படியே தகைச்சு நிற்கிறார். நாம் குதிக்க போறோம், நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், அல்லாஹ் தான் உண்மையான இறைவன், இவன் கிடையாது. எவ்வளவு பெரிய ஈமானுடைய உறுதி. பல ஆண்டுகள் பல வருஷங்கள் அவர்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தார்களா? இந்த சம்பவம் நடக்குது, நடந்த முடிந்தவுடனே இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றவுடன் அவன் நெருப்பு குண்டத்தை மூட்டுகிறான். கை குழந்தையோடு குதிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அல்லாஹ் பல நிலைகளில் குழந்தைகளை பேச வைத்தான். அதில் இதுவும் ஒரு தருணம். அந்த பெண்ணுடைய குழந்தை பேசியது, அம்மா நீ ஒருபோதும் இதற்கு தயங்காதே, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, நீ குதித்து விடு, நாம் இருவரும் சொர்க்கத்தில் இருப்போம். கை குழந்தையோடு அந்த பெண் குதிக்கிறார். இந்த செய்தியை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி ஒரு மக்கள் வாழ்ந்தார்கள், அஸ்ஹாபுல் உக்தூத் நெருப்பு குண்டத்திற்குரியவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனா உலக கணக்குப்படி என்ன, அவர்கள் எல்லாம் நெருப்பிலே வீழ்ந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். ஆனா அந்த வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான், அந்நாரி தாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குஹூத் வஹும் அலாமா யஃபலூன பில் முஃமினீன ஷுஹூத் வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அளவற்ற அருளாளனை அவர்கள் நேசம் கொண்டார்கள் என்பதற்காக தவிர வேறு எதற்காகவும் அவர்கள் கொல்ல
போடவில்லை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் தாலிகல் ஃபௌசுல் கபீர், இதுதான்டா மகத்தான வெற்றி. நெருப்பு ஒன்று தூக்கி போட்டு இத்தனை பேரை சாகடிச்சு அவன் எவ்வளவு இருமா போட இருந்திருப்பான். ஆனா அல்லாஹ் சொல்றான் உலக மக்களே, மூமின்களே, முஸ்லிம்களே, இதுதான் மகத்தான வெற்றி. இந்த செய்தியை ஏன் அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லி தராங்க? அல்லாஹ் ஏன் திருமறை குர்ஆனில் இந்த செய்தியை பதிவு செய்கிறான்? நீங்களும் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே உலகத்தில் கிடைக்கின்ற வெற்றியை போலவும் கிடைக்கும். இல்லை, உங்கள் உயிர்கள் தீக்கு இரையாக்கப்பட்டாலும் நீங்கள் முஸ்லிம்களாக மரணித்தால் அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் பேசுகிறான். அந்த மகத்தான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தர வேண்டும் என்று கூறி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் ஏதோ கற்பனை கதைகளை கொண்ட ஒரு மார்க்கம் இல்லை. பல வரலாற்று நிகழ்வுகளை அல்லாஹ் நமக்கு நம்முடைய மூளைக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கிறான். அதனுடைய காரணங்கள் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு காலத்தை நாம் தழுவும் பொழுதும், ஒவ்வொரு நிலையை நாம் வாழ்க்கையில் அடையும் பொழுதும் பல சிந்தனைகள் மூலம் அல்லாஹ் நம்மை செதுக்கிக் கொண்டே வருவான். அந்த சிந்தனைகள் எதுக்கு என்று சொன்னால், நீங்கள் மரணிக்கும் பொழுது உளப்பூர்வமாக நாம் முஸ்லிமாக தான் மரணிக்கிறோம் என்ற நிலையை நம்முடைய உள்ளத்தில் உருவாக்க செய்வான். நமக்கு எந்த துன்பங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் ஒருபோதும் நாம் கலங்காத நிலையை இருக்க வேண்டும் என்று சொன்னால் பண்டைய வரலாறுகள் நமக்கு தெரிந்தால்தான் நாம் அது நிலைத்து நிற்க முடியும். சின்னஞ்சிறிய தோல்விகளுக்கு கூட இன்றைய மக்கள் எல்லாம் தோண்டி விடுவதை பார்க்கிறோம். பெரிய பிசினஸ் பண்றான், 4000 கோடி 5000 கோடி ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் பண்றான். கொரோனா காலத்தில் எத்தனை பிசினஸ் மேனு சூசைட் பண்ணிக்கிட்டான். இஸ்லாத்தில் இருந்தால், இஸ்லாமிய கொள்கை அவனுக்கு தெரிந்திருந்தால் ஒருபோதும் சூசைட் பண்ணிருக்க மாட்டான். ஏன்? இஸ்லாம் அதை தடுக்கிறது. பரீட்சையில எத்தனை பிள்ளைகள் ஒரு மார்க்கு நான் கம்மியா வாங்கிட்டேன், 100க்கு 99, 100க்கு 100 வாங்கியிருக்கணும், சண்டம் வாங்கியிருக்கணும், அதனால் நான் சூசைட் செய்திருக்கின்றேன். பேப்பர்ல படிக்கிறோமா இல்லையா? ஏன் அந்த நிலை? வெறும் ஒரு மார்க்குக்காக தன்னுடைய உயிரை விடுவதை பார்க்கிறோம். இஸ்லாம் அந்த பிள்ளைக்கு தெரிந்திருந்தால் அந்த நிலையை அடைந்திருப்பான. முஸ்லிம்கள் யாரும் அந்த நிலையை அடைவதில்லை. ஏன்? இந்த மார்க்கம் அவர்களை வழிநடத்துகிறது. அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் வெற்றி பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கீனா அதாபன்னார். அல்லாஹ், நீங்கள் இம்மையில மட்டும் வெற்றியை கேட்காதீங்க, மறுமைக்கு சேர்த்து கேளுங்க. இம்மையில நீ தோல்வி அடையாம தெரியும், ஆனால் தோல்வி அல்ல. எத்தனை ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரி, எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் சரிதான். அப்ப நாம் வாழ்கின்ற காலம் ரொம்ப அற்பமான காலம். அல்லாஹ் சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நட்டத்தில் இருக்கிறான். உண்மையிலே நேற்று இருந்த நாள் இன்னைக்கு இல்ல. ஆனா இன்னொரு செய்தியும் அல்லாஹ் அதிலே சொல்கிறான். அறிவியல் பூர்வமாக சிந்தித்து பார்த்தால் குர்ஆன் மிகப்பெரிய அற்புதம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஒரு வார்த்தையில நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு செல்களால் பிணைக்கப்படுது. நம்ம உடம்புல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல் இருக்கு. ஒவ்வொரு செல்லும் தனித்தனியா இயங்கு. நம்ம பார்க்கறதுக்கு ஒரு கையை உயர்த்துற மாதிரி இருக்கும். இந்த கையில கோடிக்கணக்கான செல்கள் இயங்கி கொண்டிருக்கு. இந்த செல் என்ன பண்ணுமா? உடைந்து கொண்டே இருக்குமா. ஒரு செல்லு ரெண்டா உடையும். சரி, ஏன் செல்லு ரெண்டா உடையினா? செல்லா உடைஞ்சு 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 மல்டிப்ளை ஆகி போயிட்டே இருக்கும். விஞ்ஞானத்துல சொல்றான், அந்த ஒரு செல் இருக்குல்ல, லட்சக்கணக்கான செல், ஒரு செல் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு செல்லிலும் டெலிகிராம் என்று சொல்லக்கூடிய என்சைம் என்று அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். டெலிமிசோ, டெலி என்சைம் அப்படி ஒரு பேர் வைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நுண்ணிய கடிகாரம் இருக்கிறதா. ஒரு கிளாக் இருக்கு. எப்படி நம்ம கிளாக் பார்க்கிறோம், ஒரு காலத்தை கணிக்கின்ற ஒரு கிளாக் கடிகாரம் பார்க்கிறோம், அது போல நம்முடைய ஒவ்வொரு செல்லிலும் கடிகாரம் இருக்கு. அந்த கடிகாரத்தை உடைத்தா என்ன ஆயிடும்? ஒரு கடிகாரத்தை ரெண்டா உடைச்சா இங்கிட்டு 6 மணி நேரம், இங்கிட்டு 6 மணி நேரம், 6 இங்கிட்டு 12 தெரியும், அங்க பாதி 12 அங்க தெரியும், அப்படித்தானே? அப்ப செல்லு ஒவ்வொரு முறையும் உடையும் பொழுதும் அந்த நுண்ணிய கடிகாரம் உடைந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், காலத்தின் மீது சத்தியம், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நீ